शेषाद्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन् नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्यसुखङ्गुणाब्धिम् सम्पत्कुमार गुरुवर्यमहम् प्रपद्ये। 14வது அத்தியாயம் 27 ஸ்லோகம் 5 விஷயம் அண்ட் முதல் ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ரொம்பவும் பிரதானமான ஸ்லோகம் எம்பெருமான் சொல்லுகிறான். என்ன விஷயம் அப்படின்னா, பரம் பூய பிரவக்ஷாமி ஞானானாம் ஞானமுத்தமம், எல்லா ஞானத்துக்கென்னும் உத்தமமான ஞானம். யஜ்ஞாத்வா முனைய சர்வே பராம் சித்திமிதோ கதாக, இந்த ஞானத்தை, விசேஷமான ஞானத்தை, திரிகுணாத்மக ஞானத்தை, இந்த அத்தியாயத்து பேரே குணத்திரய விபாகம். சத்வம் ரஜஸ் தமஸ், இந்த 3 விஷயத்தையும் தெரிந்து முனிகளானவர்கள் பராம் சித்திமிதோகதாக, பரமான சித்தி அடைந்தவர்கள். இந்த ஞானத்தை அவலம்பித்து மமசாதம்யமாகதாக, என்னுடன் வந்து சேர்ந்தவர்கள். சர்க்கேபி நோபஜாயந்தே, அவளுக்கு மறுபிறவி இல்லை. பிரளயே நவ்யதந்திச்சா, பிரளயமானாலும் அவளுக்கு தட்டாது. ஏனென்றால் இந்த குணத்திரை விஷயத்தை அறிந்தவர்களுக்கு மோக்ஷ சித்தி அஷூர்ட் அப்படின்றார். அப்படின்னா ஞானிகளும் முனிகளும் சித்தர்களும் இந்த 3 விஷயத்தை, திரைகுண்ய விஷயத்தை அறிந்து மறுபிரிவி இல்லாதவர்களாய், இந்த ஷாவு பிறவி என்ன மேம்பட்டவராய் மோட்சத்தை அடைவர்கள். இதுக்கு கஷ்டப்பட மாட்டார்கள், வியதைப்பட மாட்டார்கள். அத்தனை இம்பார்ட்டன்ட் அந்த இந்த பத்திரிகை அத்தியாயம். என்ன விஷயம்? திரைகுண்ய விஷயம். என்ன அப்படின்னா ஆளவந்தார் என்ன சொல்றார் அப்படின்னா, குணபந்த விதா தேஷாம் கர்த்திருவம் தன் நிவர்த்தனம் கதித்தரிய ஸ்வமூலத்துவம் சதுர்தச விதீரியதே. 5 விஷயத்தை சொல்றார். முக்குணங்கள் சத்துரஸ்தமசு சம்சார பந்தத்தை உண்டாக்கி தரும் முறை. நான் ஏன் சம்சாரத்தில் இருக்கிறேன்? குணத்திரியத்திர கலப்பனாலே. 2வது, அந்த முக்குணங்கள் ஜீவனுடைய செயல்களுக்கு கேத்துவாய் உள்ளது. நான் என்ன பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கேன் இந்த விஷயத்தை. அது எதனால வந்தது? குணத்திரியத்தாலே தூண்டப்பட்டு இது சொல்லிட்டு இருக்கேன். ஆனா எல்லா காரியமும் பண்டரு ஒவ்வொரு காரியமும் இந்த குணத்தாலேயே உண்டாகிறது. சத்தும் விருத்தியானப்போ நல்ல காரியம் பண்றான். ரஜஸ் அதிகமானப்போ பிரவருத்தி காரியத்தில் இருக்குது. தமஸ் அதிகமானப்போ மோகம் கதனாவான். ஆகையினாலே இது திரைகுண்யமே கர்த்திருத்தத்துக்கு காரணம், திரைகுண்யமே பிறவிக்கும் காரணம். இந்த முக்குணங்களுடைய காரியத்தை கடத்தல், தன் நிவர்த்தனம். இது எப்படி சுவாமி இதெல்லாம் தாண்டதுன்னு அது ஒரு 3வது சப்ஜெக்ட் சொல்ற. 4வது, கதித்திரயத்துக்கும் ஐஸ்வர்ய கைவல்ய மோட்சங்களான கதித்திரயம் 3 புருஷார்த்தங்களுக்கும் கண்ணனே அதீனம். ஆனா கண்ணன் அதீனம் கதித்திரயமும் ஆகிய இவ்விஷயங்கள் 14ஆம் அத்தியாயத்தில் விவரிக்கப்படுகிறது. எல்லாம் குணத்திரை விஷயங்கள்.
கர்மானுகுணமாக நாம் பெற்றுள்ள சரீரத்தில் முக்குணங்களும் ஏது சத்வம் ரஜசு தமசு கலந்துள்ளன. ஒவ்வொரு சமயத்தில் இம்மூன்றும் ஒரு குணம் தலையெடுத்திருக்கும். அக்குணம் தூண்டா அதற்கேற்ப நாம் செய்யும் காரியங்கள் அமையும். சத்துவம் மேலிட்டிருந்தால் நற்காரியம் செய்ய நேரிடும். சரீரம் செயல்படும் போது குணசங்கத்தினால் செய்யப்படும் காரியத்தின் தன்மை வேறுபடும். நல்ல சரீரம் என்பது எப்போதும் சத்தம் தலையெடுத்திருப்பது. பல சரீரங்களை ஒப்பிட்டால் இந்த குணக்கலப்பு ஒன்றிலுள்ளது போல் மற்றொன்றில் காண முடியாது. தேஷாம் கர்த்திருவம் என செயல்படுகை என்று சங்கிரக ஸ்லோகத்தில் கர்த்திருவம் செயல்படுகை குணங்களின் உடையது என்று காட்டப்பட்டது. சரீரத்தையும் சரீர குணங்களையும் அடக்கி தன்வழிப்படுத்துபவனுக்கே ஸ்ரேயஸு உயர்ந்த நிலை கிட்டும். இது எப்படி சாத்தியம் என்று கண்ணன் பெருமான் 14வது அத்தியாயத்தில் சொல்லுகிறான். தன் நிவர்த்தனம். சாஸ்திரங்களில் தேறியது சித்து அச்சித்து ஈஸ்வரன் என்ற 3 தத்துவங்கள். அது ஆரம்பம். தத்துவம் நாராயணப்பரா. அச்சித்தை பற்றி வருவது ஐஸ்வர்யானுபவம். சித்தான ஜீவனை பற்றிய அனுபவம் கைவல்யம். முமுட்சுக்கள் விரும்பும் பரமாத்மானுபவம் ஈஸ்வரனை பற்றியது. இப்படி பிரயோஜனம் ஆன பலன் புருஷார்த்தம் 3 வகை பெற்றிருக்கும். இவையே கதித்திரயம் என்கிறது. பிரகிருத்தியை பற்றினால் ஐஸ்வர்யம், ஆத்மாவை பற்றினால் சாட்சாத்காரம், பரமாத்மாவை பற்றினால் மோட்சம், பரமபதம், கைங்கரியம். கதித்திரயம் என்கிறது. இவை பகவான் அடியாக அவனதீனம் ஆயிருக்கும். ஐஸ்வர்யார்த்திக்கும் அவனே அதீனம், ஆத்மார்த்தியான கைவல்யார்த்திக்கும் அவனதீனம், மோக்ஷார்த்தி மோட்சமானவன் பகவத் சரணார்த்திக்கும் அவனதீனம். இதையே ஸ்வமூலம் என்கிறது. கடைசி ஸ்லோகத்தை சொல்றான். கதித்திரயமும் அவனதீனம். கதித்திரயம் 3 விதமான புருஷார்த்தங்கள். ஐஸ்வர்யம், கைவல்யம், பகவத் சரணார்த்தி, மோட்சம். முக்குணங்களின் கலப்பாயுள்ள சத்வத்தை மிஷ்ட சத்துவம் என்றும், கலப்பில்லாதது சுத்த சத்துவம், கலப்பிருப்பது மிஷ்ட சத்துவம், சத்துவமே இல்லாதது சத்வசூன்யம், ரஜஸ்தமஸ் கலசாதது சத்வசூன்யம். ரஜஸ்தமஸ் கலசாதது சுத்த சத்துவம், ரஜஸ்தமஸ் நிறைந்திருப்பது சத்வசூன்யம். முக்குணங்களின் கலப்பை உள்ள சத்வத்தை மிஷ்ட சத்துவம் என்பது. ஆகையாலே சுத்த சத்துவம், மிஷ்ட சத்துவம், சத்வசூன்யம். சுத்த சத்துவம் ரஜஸ்தமஸ் கலசாதது, மிஷ்ட சத்துவம் ரஜஸ்தமஸ் கலந்திருப்பது சத்தத்துடன். சத்வசூன்யம் சத்துவமே இல்லாத ரஜஸ்தமஸ் கலசி இருப்பது. ஆகையினால் கலப்பாய் உள்ள சத்துவத்தை மிஷ்ட சத்துவம் என்பது. இருகுணங்களின் கலப்பற்ற சத்துவம் சுத்த சத்துவம். இதை தலையெடுக்க பண்ணுவதே நமது குறிக்கோளாக வேண்டும். சத்வசூன்யத்தையே கழித்து மிஷ்ட சத்துவத்துக்கு வந்து அத்தையும் கழித்து சுத்த சத்துவமானவர்களுக்கு பிரயத்தப்பட வேண்டும். அந்த சத்துவகுணத்தை அதிக பண்ணுங்கோள். மிச்சமெல்லாம் செய்யமத்துடன் திதிக்ஷையுடன்
கண்ட்ரோல் பண்ணுங்கோள். சுத்த சத்துவத்தை விருத்தியடைய செய்வது ஆகார நியமத்தின் மூலமாக இயலும். சுத்த சத்தம் வளர வேண்டுமானால் ஆகார நியமம் அவசியம். சுத்த சத்தம் வளர்ந்தால் மன தூய்மை அதிகமாகும். மன சுத்தியுடன் பகவானை பிரீத்தியுடன் பஜித்து பக்தி செய்து அவனை சாட்சாத்கரித்து மோட்சத்தை அடை செய்யும். மோட்சமடையா சத்தம் பண்ணணும். சத்தம் வளர ரஜஸ்தமஸ் குறையணும். அதுக்கு மனசுத்தி வேணும். ஆகார சுத்தம் சத்வசுத்தி. சத்வசுத்தௌ துருவா ஸ்மிருதி. முதலில் பகவான் தானாக சில விஷயங்களை பிரஸ்தாபம் பண்ணி மேலே அவைகளை ஒட்டி முக்குணங்களை பற்றிய விரிவுரை அருளுகிறான். முதல் ஸ்லோகத்தில் பரம் பூயகா பிரரக்ஷாமி ஞானானாம் ஞானமுத்தமம் என்று புனகா சன்னதையே திரும்பவும் செல்லுவதாக சொல்லுகையால் அந்த அந்யத் என்பது பொருந்தவில்லை. கண்ணன் வாக்கில் குற்றம் காண நமக்கு அதிகாரமில்லை. ஆகையால் அவன் அபிப்பிராயம் தான் யாது என்று ஆராய்ந்து பார்த்து பாஷ்யக்காரர் காரணம் குணசங்கோஸ்யா குணக்கலப்பை கர்மா செய்யப்பட அதை ஒட்டி மறுவிருவி கிடைப்பதென்று சுருக்கமாக சொல்லி அதை இங்கு விரிவாகச் சொல்லுகிறான். பரம் என்று வேறு விதத்தில் விஸ்தாரமாக என்பதில் சொல்லுவதாக கொள்ள வேண்டும். தான் சொல்லுகின்ற சிறப்பை தானே ஞானானாம் ஞானமுத்தமம் என்கிறான். எல்லா ஞானத்துக்கும் உத்தமமான ஞானம். கவனமாக கேளாய் என்ற கருத்து. உனக்கு வரக்கூடிய நோய்களை அறிந்து அவை வராமல் தடுக்க வழி செய்தால் தானே உடல் நன்றாயிருக்கும். இதுபோல ஆத்மாவை சீர்கெடச் செய்யும் நோய் முக்குணங்கள். இவற்றை அறிந்து அடக்கி ஆளத் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவே உத்கிருஷ்டமான ஞானம். இந்த அறிவு பெற்ற ரிஷிகள் மேன்மை அடைந்தார். யஜ்ஞாத்வா முனியஸ் சர்வே பராம் சித்திமிதோததாக முனையகா மனதசீலகா. மனதம் பண்ணும் மகான்கள் அவர்கள் இவ்வறிவை பெற்று சம்சாரத்தை கடந்து என்னை அடைவதாக சித்தியை பெற்றார்கள். மேலே மமசாதர்மியமாகதாக என்று காட்டுகிறது. புண்ணியபாபே விதூய நிரஞ்சனம் பரமம் சாமியமுபைத்தி என்று ஸ்துதி வாக்கியம். நிரஞ்சனம் புரவந்தமில்லாதது. இந்த சாமியத்தையே மமசாதர்மியம் என்கிறான். மேலும் பிரளயத்தில் அழிவும் சிருஷ்டியில் பிறப்பும் இவர்களுக்கு கிடையாது என்கையாலே நச்சபுதராவர்த்ததே என்ற ஸ்துத்தியர்த்தத்தை தெரிவிக்கிறது. 2வது ஸ்லோகம். 3வது ஸ்லோகத்தில் கண்ணன் லோகானுபவத்தை ஒட்டி ஒரு விஷயம் சொல்லுகிறான். ஒரு புருஷன் தக்க பருவத்தில் ஒரு பெண்ணை மணந்து பிரஜைகளை பெறுகிறான். இவள் கர்ப்பத்தை மனைவியின் வயிற்றில் இடுவதை கர்ப்பாதானம் என்பது உலக வழக்கு. பகவான் பிரகிருத்தியை ஸ்திரியாக வைத்து அதில் ஜீவனாகிய கர்ப்பத்தை தான் இடுவராக உருவப்படுத்துகிறான். மமயோனிகி மகத் பிரம்மா. மகத்தான பிரகிருதி என்னுடையது. தஸ்மின் கர்ப்பம் ததாம்யகம். இதில் நான் கர்ப்பத்தை இடுகிறேன். இச்சேர்த்தியிலிருந்து சகல பிராணிகளும் உண்டாகின்றன. வித்திரும் தந்தை நான். அகம் பீஜப்பிரத பிதா என்று கூறிக்கொள்கிறான். சிருஷ்டி 3 விதம்.
பிராகிருத சிருஷ்டி, நைமித்திக சிருஷ்டி, நித்திய சிருஷ்டி. 3. பிராகிருத பிரளயத்தில் எல்லாமே அழிந்து பகவானிடம் ஒன்றுவிடும். அண்டங்களையும் பிரம்மனையும் சிருஷ்டித்து அவன் மூலமாக விரிவான சிருஷ்டியை செய்தல் ஒன்று. பிரம்மனின் பகல் பரபர சதுர்யுகங்கள் கொண்டு மிக நெடுகிய காலம். பிரம்மனின் பகல் முடிந்தவுடன் நைவித்திக பிரளயம். அவனின் இரவு முடிந்தது நைவித்திக சிருஷ்டி. இவைகளுடன் நித்தியமாக நடந்து கொண்டிருக்கும் பிரளய சிருஷ்டிகள். பூஜைகள் பறக்கிறது, போயிடுறது, அன்னைக்கே அது நித்தியமான சிருஷ்டி. ஆஹா, இம்மூன்று சிருஷ்டிக்கும் தானே நாயகன். பிராகிருத சிருஷ்டி, நைமித்திக சிருஷ்டி, நித்திய சிருஷ்டி. ஆஹா, இம்மூன்று சிருஷ்டிகளுக்கும் தானே நாயகன் என்கிறான். அகம் வீரப்பரப்பிருத்தா, பிரகிருதி என்னும் கஷேத்திரத்தில் வித்திடும் தந்தை நான் என்கிறான். சங்கர ஸ்லோகத்தில் குணபந்தவிதா என்றதை மேலே விவரிக்கிறான் பகவான். தங்கம், தங்கக்கட்டியும் தங்கத்தினாலான ஆபரணங்கள் எல்லாமுமே தங்கம்தான். ஆனால் கட்டியை பூண முடியாது. ஆபரணங்களைத்தான் அருகு தரும்படி பூண முடியும். தங்கக்கட்டி காரணம், ஆபரணங்கள் காரியங்கள். இதுபோல விதையில் சூக்ஷ்ம திசையில் குணங்கள் பிரகாசிக்க மாட்டா. இக்குணங்கள் செடியில் பிரகாசிக்க காணலாம். பூவின் அரும்பில் காணாத குணத்தை மலர்ந்த புஷ்பத்தில் காண முடியும். அழகு, மனம் இவை வடிவில் முதல் நிலை காரண தசை, பின்னிலை காரிய திசை. காரியத்தில் தான் குணப்பிரகாசம் தெரியும். சத்துவம், ரஜசு, தமசு ஆன முக்குணங்கள் பிரகிருதியினின்றும் உண்டாகின்றன. இவை தேகத்துக்கு சுவாமியை தேகத்தில் பிணைக்கின்றன. ஜீவனை தேகத்தில் பிணைக்கிறது திரிகுணங்கள். இங்கு நிபத்னந்தி தனஞ்சயா, நிபத்னந்தி மகாபாகோ என்கிறார் பகவான். நன்றாக கூடிவிடுகின்றன, நன்றாக கட்டி விடுகின்றன. மகாபாகோ, வலிமையுள்ள தோழனே, உன்னால் இக்கட்டை விளக்க முடியாது என்று ஏடனம் தோற்றச் சொல்லுகிறான். சுத்த ஜீவனிடம் குணங்கள் கிடையாது. இவை பிரகிருதிக்கே உள்ளவை. பிரகிருதி சம்பந்தம் வழியாக ஜீவனிடம் படுகின்றன. ஜீவனிடமே உள்ளவையாக தோற்றுகின்றன. பிரகிருதியில் குணம் இருப்பது தெரியவில்லை. இது காரணதசை. இது சரீரமாக மாறுபாடு அடையும் போது காரிய தசையில் குணங்கள் தம் இயக்கத்தின் மூலம் நன்றாக விளங்குகின்றன, மிகவும் முக்கியமாகவும் ஆய்விடுகின்றன. நஞ்சியர் பிரகாரம் மலடி செய்வது தான் ஸ்ரீ வைஷ்ணவனா என்று பிறகு சொல்ல அறிய வேண்டா, தானே அறியும். பிறர் நோவு கண்டு ஐயோ என்று இறங்குபவனே ஸ்ரீ வைஷ்ணவன் என்று இப்படி செயல்படுவது சத்வத்தின் காரியம். உள்ளதை உள்ளபடி எரிகை பிரகாசம் எனப்படும். பிரகாசம் பிரவிற்த்தி ஆவரணம். இவை முறையே சத்வ ரஜஸ் தமசின் காரியங்கள். சத்தம் எடுத்தப்போ பிரகாசமான காரியமாகும். குணம் எழுதியிருந்த போதிலே பிரவர்த்திக்கிறான், காரியத்தில் தூண்டுகிறான். பிரகாசம் முதலியவை காரியங்கள். பிரவர்த்தியாவது ஒரு காரியத்தில் ஒன்றை அடைய முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கு. ஆவரணம் என்பது திரை, உண்மையான மறைப்பது. உண்மை
மறைப்பது, பிரகாசத்துக்கு எதிர்தட்டானது. சோம்பேறித்தனம், தூக்கம், மயக்கம் இவை தமசின் காரியம். பிரகாசத்துக்கு ஆப்போசிட் மோகம். ராமனை நாராயணன் என்று அறிந்திருந்தான். இது சத்தத்தின் காரியம். நாராயணன் பரமபுருஷன், அழிக்க முடியாதவன் என்பதை அவன் உணர்ந்திருந்தால் ராமனிடம் எதிர்ந்து கோத்து நின்று இருக்க மாட்டான். சத்தத்தின் பிரகாசத்தை அவன் மனதில் தமசு மறைத்து விட்டது. தேவதேவ தீபமகிஷியான பிராட்டியை தன்வசப்படுத்திக் கொள்ள செயல்பாடு பிரவிற்த்தி அவனிடம் பார்க்கப்பட்டது. சீதா அபகாரமும் தமசின் காரியனை. சத்வம் உண்மையை விளங்கச் செய்யும் பிரகாசம், தமசு அதை மறைக்கும் ஆவரணம். ராட்சசரும் வீரபாராயணம், அக்னிஹோத்திரம் முதலியா செய்வர். இது சத்தத்தின் காரியமாயினும் அவர்கள் பிரவிற்த்தி சாதுக்களை நிலவிலேயே பார்க்கப்பட்டது. இது தமசு ரஜசு இவைகளின் காரியம். முன்னர் நிஸ்தரேகுண்யோ பவார்ஜுனா 2ஆம் அத்தியாயம் 45வது ஸ்லோகத்தில் சொல்றான், முக்குணங்களுக்கு அப்பால் பட்டிரு என்று. உபதேசத்தை இப்போது கண்ணன் விஷோதனம் பண்ணுகிறான், அதையே விவரிக்கிறான் என்று 16வது அத்தியாயத்தாலே. சத்வம் நிர்மலத்த பிரகாசகம். சத்வம் தோஷமற்றது, அதனால் அது அறிவை விளங்க பண்ணும். காரியங்களின் மூலம் மகிழ்ச்சி அடைவதிலும் அறிவை பெருக்குவதிலும் தூண்டும். இதை ஒரு பந்தமாக பார்க்கலாம். ரஜசு சரீரத்தை பற்றி வரும் சுகங்களில் மூட்டும். இதனால் உண்டாவது ராகம், ஆசை, காமம், கிருஷ்ணா, தாகம், அப்படின்னு பெற்றே ஆக வேண்டும் என்று உணர்ச்சி. இதனால் ஏற்படும் பிரவிற்த்தி செயலில் தூண்டுகை. இப்படி ரஜசு பந்தத்துக்கு காரணமாகும். மோகனம், மயக்கம், பிரமாதம், ஆலசியம், நித்திரை, அசட்டை, சோம்பல், தூக்கம் இவைகள் மூலம் தமசு கட்டுப்படுத்துகிறது. சத்துவம் இன்பத்திலும் ரஜசு செயல்படுவதிலும் தமசு அறிவை மறைத்து அசட்டையை உண்டாக்குவதிலும் மூலப்பண்ணும். மிஷ்டி சத்துவம் அல்லாமல் சுத்த சத்துவமே உண்டாகி வளர ஆகார நியமம் அவசியம் தேவை. சாத்வீகம் என்று பெரியோர்கள் கொண்ட பொருள்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவை பகவன் நிவேதனமாக ஆக்கி புஜிக்க வேண்டும். இதனால் ரஜோகுணம், தமோகுணம் அவை கலந்த மிஸ்ரசத்துவம் இவை விலகி சுத்த சத்துவம் உண்டாகி வளரும். சத்வாத் சஞ்சாயத்தே ஞானம் என்கிறபடியே உண்மை அறிவு உண்டாவது சுத்த சத்துவத்தின் காரியம். மரணதசையில் சத்துவம் தலையெடுத்திருந்தால்தான் மோட்சம் நிச்சயம். இதற்கு முதலில் இருந்தே அபியாசம் வேண்டும். ஊர்தம் கச்சென்று சத்வஸ்தாக அதோ கச்சென்று தாமசாகன்றது. சத்வத்தில் நிறைந்தனர் மேலே போகிறார்கள், தாமசர்கள் கீழே அடுந்துகின்றனர். தர்ப்பசயனம் என தர்ப்பப்படுக்கை சத்துவத்தை வளர்க்கும். மரண காலத்தில் இது மிகவும் உச்சித்தம். தர்பாசனத்தில் இருந்து நல் கர்மங்களை செய்வது மரபு. வால்மீகி முனிவர் தர்பாசனத்தில் அமர்ந்து ராமாயணத்தை பட்டுவலப்படுத்தினார். மரண காலத்தில் அடிச்செயல், உபனிஷத்துக்கள் இவற்றை செய்விப்பது ஸ்ரீவைஷ்ணவ அனுசந்தானம். ஸ்ரீமூர்த்தி அன்ன சாலக்கிராமம், திருமஞ்சனம், தீர்த்தம், பரமசாத்வீகம் இதை தினமும் நாம் பெருக வேண்டும். 3ஆம் அத்தியாயத்தில் பிரகிருத்தே
கிரியமானானி குணைஹி கர்மாணி சர்வசஹா அகங்காரம் அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிது மன்யதே என்றருளிச் செய்ததை ஸ்மரிக்க வேண்டும். பிரகிருதி என்பது குணங்களை, இவை செய்ததை தான் செய்ததாக அகங்காரத்தினால் புத்தி மறைக்கப்பட்ட மூடன் என்கிறார். நல்ல காரியங்கள், பகவத் பாகவத ஆராதனம் முதலியவை சத்வத்தின் காரியங்கள். ஆசைப்படக்கூடாததை ஆசைப்படுவது, அதற்கேற்ப செயல்படுவது இவை ரஜஸின் காரியம். ஆலசியம், சோம்பல், தூக்கம், பிரமாதம், லேக் ஆஃப் அட்டென்ஷன் இவை தமசின் காரியம். குணங்களை வென்றவன் குணங்கள் ஈடுபடும் செயல்கள் உதாசீனாய் இருப்பான். பொன்னையும் கல்லையும், இன்பம் துன்பம், நிந்தை ஸ்துதி, மானம் அவமானம், நட்பு பகை எல்லாத்தையும் சமமாக பார்ப்பான். செயல்களில் உதாசீனமாயிருப்பவன் குணங்களை கடந்தவன். தன் நிபத்தனம் சங்கிரக ஸ்லோகம் என்பதை ஒரு ஸ்லோகத்தாலும், கதித்ரய ஸ்வமூலம் கதித்ரயம் ஸ்வமூலம் என்பதை ஒரு ஸ்லோகத்தாலும் காட்டித்தந்து இந்த அத்தியாயத்தை முடிக்கிறான் கண்டவன். யஹா அவ்யபிச்சாரேண பக்தியோகேன சேவதே, தோஷமற்ற அனன்யமான பக்தி யோகத்தால் என்னை பஜிப்பவன் குணங்களை கடந்து ஆத்ம சாட்சா்காரத்துக்கு ஏற்றவனாகிறான். முன்பு குணமயி மமமாயா துரத்தியா என்று 7 பதினால குணங்களானால் ஆன எனது மாயை பிரகிருதி கடக்கப் போகாது. என்னையே சரணடைவர்கள் இவை கடக்கின்றான். அப்படி என்னன்னா மாமேவையே பிரவர்த்தித்து மாயாவை தான் தரந்திரே அப்படி என்றார். இங்கு அனன்ய பக்தியால் குணங்களை ஒருவன் கடப்பதாக அருள்வதால் பிரபத்தி பக்தி யோகத்தில் அடங்கியுள்ளது விளங்கும். பக்திக்கு அங்கமான அவனையே சரணமடைவதே குணங்களை கடந்து ஆத்மாவலோகனத்துக்கு உபாயமாகும். எல்லா பலன்களையும் தானே தருவதாக எம்பெருமான் அருளிச் செய்கிறான். ஆகையினாலே இதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, இவ்வத்தியாயத்தில் கூறப்படும் அறிவை புகழுதல், ஞானானாம் ஞானமுத்தமம் அப்படி என்ற 2 ஸ்லோகத்தாலே, மேல் 2 ஸ்லோகத்தாலே ஜீவனுக்கு சரீர சம்பந்தம் சிருஷ்டியின் தொடக்கத்திலும் அதற்கு பின்பும் தன்னாலேயே செய்யப்படுகிறது என்று கண்ணன் உரைத்தல். அகம் பீஜ பரப்பிரிதா பிதா மமயோனன் மகத் பிரம்மான்னு சொல்ற. 5வது ஸ்லோகத்திலே முக்குடங்களே பிரிவிகள் தொடர்வதற்கு காரணம் இதெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கோம். முக்குணத்தாலே 6, 7, 8ல சத்வம் ரஜஸ்தமசு என்னும் 3 குணங்களின் தனித்தன்மையையும் அவை ஜீவனை கட்டும் முறையையும் கூறி 9வது ஸ்லோகத்தாலே இக்குணங்கள் ஜீவனை கட்டுவதற்கு காரணங்களில் முக்கியமானதை காட்டி 10ஆம் ஸ்லோகத்தாலே ஒவ்வொரு சரீரத்தில் இக்குணங்களில் ஒவ்வொன்றும் மேலோங்கி இருப்பதால் அதன் விளைவுகளே அந்த உடலின் உண்டாகின்றன என்று கூறுதல். கர்த்திருவம் குணத்திரையாதீனம். முறையே முக்குணங்களும் மேலோங்கி நிற்பதை அவற்றின் காரியம் கொண்டு அறியலாம் என்று விளக்குதல். 11, 12, 14, 14, 15, 16
மிகுதியான சத்துவகுணம் முதலானவற்றாலே விளையும் பலன்களை விளக்கி இருவரை குணங்கள் ஜீவனை கட்டும் முறை விளக்கப்பட்டது. மேல் 19ஆம் ஸ்லோகத்தாலே குணங்களின் கர்த்திருவம் செயல்புரியும் தன்மை அவசியம் அறியத்தக்கது. 20வது ஸ்லோகத்தாலே குணங்களை கடந்து நிற்பவன் மரணம், தோத்தம், வான், பிணி, மூப்பு முதலானவை நீங்க பெற்று மரணம் அற்றதன் ஆத்மாவை அனுபவிக்கிறான். மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் திறன், மரணமான பிறகு ஆத்மாவை அனுபவிக்கிறான். 21 குணங்கடந்தவனுடைய உள் வெளி அடையாளங்களை பற்றியும் குணங்களை கடந்து நிற்பது எப்படி என்பதையும் சொல்லி 22, 23, 24, 24 ஸ்லோகத்தாலே அந்த கேள்விக்கு பதிலாக குணங்கடந்தவனின் உள் வெளி அடையாளங்களை விளக்கி 26வது ஸ்லோகத்தாலே குணங்கடந்த நிலைக்கு தன்னிடம் செய்யப்படும் ஏகாந்த பக்தியே முக்கிய காரணம் என்று விவரித்து ஐஸ்வர்ய கைவல்ய பகவத் பிராப்திகள் அந்த கதித்திரயங்கள் தன்னாலேயே வளைமுறை என்று இருக்கிறார். தஸ்மின் கிருதமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்.